மாட்டு ஷெட்டு கட்டினதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாமானை எடுத்து வைக்காமல் அப்படியே கிடந்துச்சு. சரி இதையெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தேன். பைப்பெல்லாம் ஒரு சாக்கில், ஒயரெல்லாம் ஒரு பொட்டியில், சுவிட்ச் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பொட்டியிலன்ட்டு எடுத்து வச்சுட்டு இது இருக்குன்ட்டு எழுதி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த கொட்டாயை நாங்கள் மாட்டுக்காக தான் கட்டினோம். ஆனால் அதை தவிர மீதி எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதை முடிச்சுட்டு தேங்காய் தீர்ந்து போயிடுச்சு. எப்போவுமே முன்னாடியே திருகி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். சரி 2 தேங்காய் உரித்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் உரிச்சிட்ருந்தேன். உரிக்கவே எனக்கு தண்ணி வேணும், தேங்காய் தண்ணி வேணும்னு குட்டி பையன் கேட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டு 2 தேங்காய் உரித்து உடச்சி வச்சாச்சு. நான் வச்சுருந்த ரோஸ் செடியெல்லாம் பாதி இந்த அடித்த வெயிலுக்கு தாங்காமல் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 செடி தான் இருக்குது. அதுலேயே எல்லாம் பில்லாக கிடந்துச்சு. பில்லை வெட்டிட்டு தண்ணி விடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அதுலேருந்து புதினாலாம் கருகியே போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே தண்ணி விடாமல் விட்டால் இறக்க செடியும் காஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு சுற்றிலே இருக்க துணியெல்லாம் இத்து போய் கிழிஞ்சு போய் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதையும் முடிச்சுட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. பால் காய வச்சுட்டு இன்றைக்கி நைட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டு பல மாதம் ஆச்சு. சரி இன்றைக்கி அதை செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் மாமனார் மாமியார் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டு நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டோம்.